ஆசை பெற்றவர்களே, கன்னியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர்களே, கன்னியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர்களே, கன்னியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசை பெற்றவர்களே, கன்னியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாராருக்கு தேவையோ அவர்களை மோட்சப்பாதையில் சேர்ப்பிக்கலாம். முதன்மையான வானதூதரே, புனித மிக்கலே, வானதூதனான புனித ரஃபேலே, கபிரியேலே, புனிதர்களான பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உமது புகழோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைத்து உங்களை புறவன்றாடுகிறோம். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தல் நாங்கள் பொறுத்துக்கொள்ள எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து விடுவியும். ஆமென். அறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேணியின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது வரங்களை இருந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதை நினைத்தரலாம். கண்ணீருடைய ராக்கினியே, கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமுதி செலுத்து அழுது பாவியாக நாங்கள் உமது சமூகத்தில் நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவலையே கேட்டு தந்தரலாம். சுவாமி. ஆமென்.
பாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2025 ஆண்டினுடைய நிறைவு நாளில் இத்திருப்பலி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். புனித மோட்சராக்கினி அன்னை ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நாம் இந்த ஆண்டு முழுவதும் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் அவர் நம்மை வழிநடத்திய எல்லா தருணங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைய வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு ஒளியாக வாழ்வாக இருக்கின்றார். தொடக்கத்திலே வாக்காக இருந்த அவர் நம்மிடையே குடிகொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நமக்கு முன்வைக்கின்றனர். எனவே இந்த ஆண்டு முழுவதும் ஒளியாக இருந்த இறைவன் இனி நாம் தொடங்குகின்ற இந்த புதிய ஆண்டிலும் இன்னும் நம்முடைய வாழ்வின் எல்லா நாட்களிலும் ஒளியாக இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்றும் அவருடைய வழி நடத்துதலை நாம் சிறப்பாக உணர வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது கோரிமேடு செபாஸ்டின் சலோமி குடும்பத்தினர் இந்த ஆண்டு முழுவதும் மாதாவினுடைய பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, கேக்கு நகர் மார்ஷல் ஜோஸ் ஆலிஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மார்ஷலின் பல் மருத்துவமனையினுடைய வளர்ச்சிக்காகவும் குழந்தைக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும், பெரியமலகுபாறை செல்வமேரி குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, செல்வநகர் தாமஸ் அனிதா டினா எலியட் டிலோ எலியட் குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மாத்தூர் ஜேம்ஸ் இனிதா குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, கருமண்டபம் ரோசானி குடும்பத்தில் மறைத்த சபரிராஜனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்படியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே வானத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றலில் அழைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். சகோதரர்களே, இந்த பணியில் மேலும் நாம் பொன்விழாவை முன்னிட்டு தொடங்க இருக்கின்ற நம்முடைய பீட பணிகள் மற்ற பணிகளுக்காகவும் இந்த பணியில் நாம் அன்னையினுடைய பரிந்துரையை சிறப்பாக நாம் நாடுவோம். அடுத்த இந்த புதிய ஆண்டிலே 2ஆம் தேதி நம் ஆயர் அவர்கள் வருகை தந்து இந்த பணிகளை தொடங்கி வைக்கிறார்கள். எனவே நாம் திட்டமிட்டவாறு எல்லா பணிகளும் மிக நன்றாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும், அன்னைதாமே இந்த நாட்களில் நம்மோடு உடன் இருந்து நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்றும் இந்த வழியில் நம்முடைய பீட திருப்பணிகளுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநிலையின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுள்ளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கி இருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ளார்கள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள் பொருள் பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 வரை. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளன. ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடம் இருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல.
சேர்ந்தவர்களாய் இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்ததே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதே வெண்ணிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்று உள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை, மாறாக அதை அறிந்து உள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மை இருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகமெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயர் வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவீர்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்களையும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்போது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடன், மக்களினங்களை உண்மையுடன் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இவ்வாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான
ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற அந்த உள்ளத்தோடு கூடி வந்து இத்திருப்பலியில் நாம் பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் ஆண்டவர் இயேசு நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை, அவருடைய தன்மைகள் என்னவெல்லாம் குடிகொண்டிருக்கின்றன என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆண்டவர் இயேசுவிடம் வாழ்வு இருந்தது, ஒளி இருந்தது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் அந்த வாழ்வையும் ஒளியையும் நிறைவாக வழங்குகின்றார் என்பதே இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கின்றது. எனவே இந்த உலகில் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் நிறைவான வாழ்வையும் தங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த ஒளியையும், தன்னுடைய வாழ்வு எப்படி செல்ல வேண்டும் அல்லது எந்த ஒரு பாதையில் தன்னுடைய வாழ்வு அமைய வேண்டும் என்ற அத்தகைய ஒரு வழிகாட்டுதலை ஒளியாக ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாம் கண்டுகொள்ளாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை புறக்கணிக்கின்ற பொழுது அந்த வாழ்வை, அந்த ஒளியை நாம் இழந்து விடுகின்றோம். அதை தான் அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். யூத மக்கள், இஸ்ரேல் ஆண்டவர் இயேசுவை கடவுளிடமிருந்து வந்த மெசியாவாக, கடவுளிடமிருந்து வந்த மகனாக, மானிட மகனாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் ஆண்டவர் அவருக்கு வழங்க இருந்த அந்த வாழ்வையும் ஒளியையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது. ஆனால் நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் நம்புகிறோம், அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர் நமக்கு தருகின்ற அந்த வாழ்வு, ஒளி என்பது நம்மிடம் இருக்க வேண்டும். அத்தகைய அந்த ஒளியையும் வாழ்வையும் நாம் பெற்று வாழ்கிறோம் என்றால் நாம் உண்மையானவர்களாக, உண்மைக்கு நாம் சான்று பகர்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்வையும் அந்த ஒளியையும் நாம் பெற்றுள்ளோம் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கின்றன. நம்முடைய வாழ்வில் நாம் உண்மையோடும் நேர்மையோடும் இன்னும் வாழ்நாளெல்லாம் கடவுளுக்கு நாம் அச்சத்தோடும் பணி செய்கின்ற பொழுது இந்த ஆண்டவரிடமிருந்து அந்த ஒளியை, அந்த வாழ்வை நாம் பெற்றுள்ளோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இவையெல்லாம் நம்முடைய வாழ்வை ஒரு சான்றாக, சாட்சியாக இருக்கின்றன. ஆனால் இது இல்லாத போது, நம்முடைய வாழ்வில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, அல்லது இன்னும் ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்கவில்லை என்றால் இன்னும் அதை நோக்கிய அந்த பயணத்தில் நாம் முழுமையாக நாம் அந்த பயணத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அழைப்பையும் இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு இறைவன் ஒளியாக இருந்தார், அவர் நமக்கு வாழ்வாக இருந்தார். ஆனாலும் நம்மளுடைய சுயநலம் அல்லது நம்மளுடைய இன்னும் சில ஆசைகள், நம்முடைய பேராசைகள், இன்னும் நம்மளுடைய உலகம் காட்டுகின்ற அந்த ஒரு வழியில் நாம் செல்கின்ற பயணம், இதுவெல்லாம் அந்த ஆண்டவரிடம் இருந்த வாழ்வை நாம் விரைவாக பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்றன. எனவே ஒரு புதிய ஆண்டை நமக்கு வழங்குகிற அந்த இறைவன், அந்த ஆண்டிலும் நமக்கு அவரே அந்த வாழ்வாக, வழியாக, ஒளியாக இருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு அந்த புதிய ஆண்டை நாளை முதல் இறைவன் நமக்கு தருகின்ற அந்த நாளை நாம் தொடங்க இருக்கின்றோம். அன்னைமரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த பெருவிழாவையும் நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த புத்த ஆண்டிலே, இந்த முதல் நாளிலே கடவுள் ஆண்டவர் தன்னுடைய அன்னையையும் நமக்கு அன்னையாக தருகின்றார் என்பதே ஒரு பெரிய ஒரு பரிசாகவும் அது இருக்கின்றது. எனவே அந்த அன்னை மரியாள் அவருடைய பரிந்துரை ஜெபம், நம்மளுடைய பாதுகாவலர் சக்தி மிகு அந்த சந்தியாகப்பருடைய பரிந்துரை, இது எல்லாமே இன்னும் ஆண்டவருக்கு உரியவர்களாக நாம் நடக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த ஒரு நமக்கு கடவுளால் தரப்பட்ட அந்த ஒரு கொடையாகவே இவையெல்லாம் இருக்கின்றன. எனவே நம்முடைய வாழ்வில் இந்த உலகத்தில் நாம் இருளோடும் இன்னுமாக தீமைகளோடும் நாம் போராடி வெற்றி கொள்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்வை நாம் பெறுகின்றோம். எனவே
இருள் இங்கே இருக்கிறது, அதனால் வெற்றி கொள்வது போல இருக்கும், ஆனால் இருள் ஒளி மீது வெற்றி கொள்ளவில்லை என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவராகிய அந்த ஒளியை நிறைவாக பெற்றுக் கொள்கிறோமா, அல்லது நம்முடைய ஆசைகள், நம்முடைய இந்த உலகம் செல்கிற பாதை வழி, இதன் வழியாக சென்று அந்த இருளுக்குள் நாம் போய்கொண்டிருக்கின்றோமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து ஒளியாகிய ஆண்டவரிடம் நாம் திரும்பி வந்து அவரே நமக்கான அந்த வாழ்வாக வழியாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் பாதையில் நாம் செல்ல அதற்கான அருளை இந்த பலியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, வழியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, வழியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சி, வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, வழியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருச்சபையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது சிலுவை நடத்துதலுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வடு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாம் எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபடவுடன் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரவு நின்று உமக்கு ஊழையும் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இவ்வழி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற செபாஸ்டின் சலோமி குடும்பத்தினர், மார்சல் ஜோஸ் ஆலி குடும்பத்தினர், ரோசானி குடும்பத்தினர், செல்வமீரி குடும்பத்தினர், தாமஸ் அனிதா குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் செவி சாய்த்தருளும். உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை படைத்திரள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தரலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, உட்படும் உத்தரவுடலும் திரளுக்கும் இல்லை நீதித்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உங்களது பரிவிறக்கத்தான எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நடவடிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவருகில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நம்மை காத்து நிலை வாழ்வு கிடைப்பதாக.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதை உள்ளே வாழுவாய். உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஓடி போனது என்னை ஆளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். சன்மாதவர்களே, இந்த வருடத்தில் நிறைவு திருப்பலி நாம் நிறைவு செய்கின்றோம். அடுத்து நாம் புத்தாண்டை முன்னிட்டு நம்முடைய நள்ளிரவு வழிபாடுகளை 11 மணிக்கு மிக சரியாக நன்றி வழிபாடு நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல இருக்கின்றோம். எனவே எல்லாரும் மிக சரியாக 11 மணிக்கெல்லாம் நீங்கள் நம்முடைய பங்கு ஆலயம் சந்தியாக திருத்தல இந்த வளாகத்தில் நீங்கள் குழும கூடி வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெருமாக்கு ஊட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. முழுமையின் தாயே, அழகையின் தலைவிரி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைவிரி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போல, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போல, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைவிரி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி. உங்க செப்பல் என்ன வேண்டாமா சரி வாங்க வாங்கிக்கலாம் டெய்லி மாஸ்க் வரீங்க